Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லக்கண் ஐயா போராளியான கதை பத்தி. அது கதையில்ல, வரலாறு. வருகிற டிசம்பர் 26 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டுகள் அதனுடைய தொடக்க விழா, தொடர் நல்லக்கண்ணு அவர்களின் 100வது பிறந்த நாள் விழா. அதேபோன்று கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர் தொடர் கேடிகே தங்கமணி அவர்களின் நினைவு நாள். இந்த 3 விழாக்களையும் நாங்கள் கட்சியினுடைய மாநில அலுவலகம் பாலு நிலத்தில் கொண்டாடுகிறோம். தமிழக முதல்வர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள், பல்வேறு அறிஞர்கள், கட்சியின் ஏராளமான தொண்டர்கள், தோழர்கள், பல்வேறு பொறுப்புகளில் உள்ளவர்கள் அந்த நிகழ்வில் பங்கேற்கிறார்கள். தொடர் நல்லக்கண் அவர்கள் இளம் பருவத்திலே, மாணவ பருவத்திலிருந்தே நாட்டின் விடுதலையின்பால் ஈர்க்கப்பட்டவர். நிறைய காந்தியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர். பின்னால் கல்லூரி படிப்புக்கு பின்னர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு பெரும் தலைமறைவு இயக்க போராட்டங்கள்லாம் அவர் பாடுபட்டிருக்கிறார். போலீஸ் அடக்குமுறைகளுக்குள்ளாகி இருக்கிறார். அது எல்லோரும் நாடறிந்த ஒன்று. 8 ஆண்டுகள் தொடர்ந்தா போல் சிறையில் இருந்திருக்கிறார். நெல்லையில் கம்யூனிஸ்ட் கட்சியை, விவசாய தொழிலாளர் சங்கத்தை கட்டி வளர்த்திருக்கிறார். அவருக்கு நிகரான பாமாணிக்கம், மாயாண்டி பாரதி, பலர், அதற்கு பின்னர் பாலதண்டாயுதம், கல்யாண சுந்தரம், கேடிகே தங்கமணி, கோபு, தாப்பாண்டியன், பல்வேறு தலைவர்களுடன் நெருங்கி அமைப்பை கட்டி வளர்த்தவர் தொடர் நல்லக்கண்ணு. உழைக்கிற மக்களின் போராட்டங்களில் பல முறை, 100க்கும் மேற்பட்ட முறையில் சிறையாகியிருக்கிறார். வழக்குகளை சந்தித்திருக்கிறார். நெல்லை சதி வழக்கு அதில் பிரசித்தி பெற்றது. தூக்கு தண்டனை கைதியாக இருந்து பிறகு ஆயுள் தண்டனை கைதியாக பிறகு விடுவிக்கப்பட்டு வந்தவர் தான் தொடர் நல்லக்கண்ணு. பின்னர் கட்சியினுடைய வெகுஜன அமைப்பான விவசாய தொழிலாளர் ரங்கத்திலிருந்து மாநில பொறுப்பிலிருந்து பணிபுரிந்திருக்கிறார். பின்னர் கட்சியினுடைய மாநில செயலாளராக தெரிவு செய்யப்பட்டு பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர். இலங்கை தமிழர் பிரச்சனை வந்தபோது கூட இலங்கை தமிழ் மக்களுடைய உரிமைகள் பேணப்பட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருந்தவர் அவர். இராணுவம் தீர்வல்ல, அரசியல்தான் தீர்வு என்பதில் மிக உறுதியாக இருந்திருக்கிறார். தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரங்கள் ஏற்பட்ட பொழுது நடைப்பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். பல நாட்கள் ஒரு இயல்பான வாழ்வு முடங்கிய சூழலில் உழைக்கிற மக்கள் ஒன்றுபட வேண்டும், ஜாதி கலவரங்கள் கூடாது என்று பாத யாத்திரையை துவக்கி ஒரு அமைதி ஏற்படுத்துவதில் பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறார் தொடர் நல்லக்கண்ணு. புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட தவறான சூழலில் சிலர் நல்லக்கண்ணுடைய மாமனாரையே வெட்டி கொன்று விட்டார்கள். அந்த சூழலில் அரசு கொடுத்த அந்த இழப்பீடு தொகையை கூட அந்த உரியவர்களுக்கே, யார் இந்த செயலில் ஈடுபட்டார்களோ அதிலுள்ள ஏழை எளிய மக்களுக்கு அந்த பணத்தை கூட திருப்பி கொடுத்து விட்டார். எப்பொழுதும் எந்த காலங்களிலும் ஜாதி சண்டைகள், மத சண்டைகள், பிரதேச சண்டைகள் கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தார். வர்க்கப்போர் தான், கருத்தால் கரத்தால் உழைக்கிற உழைப்பாளி மக்களுடைய வர்க்கப்போர் தான் நாட்டிற்கும் மனித குலத்திற்கு நல்லது என்கிற அந்த கொள்கையில் மிக விடாப்பிடியாக இருந்தவர். அவரது 80ஆம் ஆண்டு விழாவில் அவருக்கு தரப்பட்ட 1 கோடியை கூட கட்சிக்கு திருப்பளித்தார். கட்சி தருகிற நிதி தான். அவர் கழித்த கார் பரிசை கூட கட்சிக்கு தந்து விட்டார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரது அரசியல் விழுமியம் தான். இப்போ நல்லக்கண்ணா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் 2 கலந்தவர் அவர். அதை விலைக்கு நல்லக்கண்ணை பார்க்க முடியாது. நல்லக்கண்ணை பற்றி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அவர் என்ன சொல்லுவார்னா, பாலதண்டாயத்தை பற்றி சொல்லுவார். ஆயுள் தண்டனை கைதியாக நீண்ட காட்டு சிறையில் இருந்தவர் பாலதண்டாயுதம். தூக்கு தண்டனை கைதியாக இருந்த CA பாலனை பற்றி சொல்லுவார். ஆயுள் தண்டனை கைதியாக இருந்த மாணிக்கத்தை சொல்லுவார். மாயாண்டி பாரதியை சொல்லுவார். உங்களை பற்றி சொல்லுங்கன்னாக்கா தயங்கி RH நாதனை பற்றி சொல்லுவார். இல்லை உங்களை பற்றி சொல்லுங்கன்னாக்கா, இல்லை என்னை விட அவங்க சிறையில் இருந்தவர்கள், என்னை போல் பெரும் தொண்டாற்றியவர்கள் அப்படின்னு சொல்லுவார். ஆதி மூலம் அவரும் ஒன்றா வித்தோசால பெரிய தலைவர் அவர். இன்றைய உலகில் அவர் அறியப்படாத தலைவர் ஆகிட்டார். ஆனால் அவரை பற்றி சொல்லுவார். அது உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கனாக்கா பேராசிரியர் நாவானவன் பற்றி சொல்லுவார். தென் மாவட்டங்களில் அந்த கிராமப்புறத்தில் இருக்கிற பாட்டாளிகளுடைய இலக்கியங்களை, அவரது பாடல்களை, கவிதைகளை, வாழ்வியல் பண்பாட்டு கூறுகளை தமிழ் மண்ணுக்கு வடித்து தந்தவர் பேராசிரியர் நாவா. அதை பற்றி சொல்லுவார். தன்னை பற்றி எப்பொழுதுமே மிகப்படுத்தாமல் பிறரை பற்றி சொல்லுவார். தன்னுடைய சகாக்களை பற்றியே சொல்லி வாழ்நாள் முழுவதும் அவர்கள் சிறப்பு பற்றியே பேசக்கூடிய அருங்குணம் கொண்டவர் தொடர் நல்லக்கண்ணு. அவர் விமர்சனங்களே வந்தது கிடையாது, யாருமே அவருக்கு எதிராளியும் கிடையாது. இல்லை, அப்படி இல்லை. கம்யூனிஸ்டாக இருந்தபோது அவர் மீது வழக்குகள் உண்டு, அடக்குமுறைகள் உண்டு.
போலீஸ் அடித்து சார்ந்த அரசியலுக்கு அவர் வரவே இல்லை. இருந்தார். இது திருநெல்வேலியிலேயே அவரும் நெலசிவனை எதிர்த்து நெலசிவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இவர் சிபிஐ, 2 பேரும் போட்டிகிட்ருக்கிறாங்க. அப்புறம் நாடாளுமன்றத்துக்கு கோவையில் அவர் போட்டிகிட்ருக்கிறாரு. 2லுமே அவர் தோல்வியை தான் அடைந்திருக்கிறாரு. ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகத்தையோ சட்டமன்ற நாடாளுமன்றத்தையோ அவர் வெறுத்ததில்லை. அதற்கான வாய்ப்பு அவர் வாய்க்கவில்லை, அவ்வளோதான் தவிர அதை அவர் வெறுக்கலை. ஆயுதம் தாங்கி போராட்டிய காலங்களை விட ஜனநாயகத்தில் மக்களை திரட்டி ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற அந்த முறைக்கு தான் அவர் திரும்பிட்டார். தலைமுறை காலங்களில் அவரே வெடிகுண்டு செய்கிறது, இந்த மாதிரி பணிகள்லாம் ஈடுபட்டவர் தான். அது நம் காலத்திற்கு பொருந்தவில்லை. ஆமாம், அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி 52 வரைக்கும் இந்திய விடுதலை போரில் ஆயுதம் தாங்கி போராடிய கட்சி தான். 52க்கு பிறகு அது ஜனநாயக முறைக்கு திரும்பியது. உலகத்திலேயே எந்த கட்சியும் சாதிக்காத ஒரு சாதனையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சாதித்தது. கேரளாவில் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்டுகள் ஆயுதம் தாங்கி தான் போராடி அதிகாரத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. கேரளாவில் தான் முதல் முறை வாக்களிக்கிற முறையிலே கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. அதனுடைய முதல்வர் தொடர் EMS நம்பூதிரிப்பாட். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த சாதனைகளை செய்தது. 100 ஆண்டுகள்னால் அவர் நிலக்கண்ணே அதை சொல்லுவார். 100 ஆண்டுகள் 3 முறை தடை செய்யப்பட்ட கட்சி. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒரு முறை, காங்கிரஸ் ஒரு முறை தடை செஞ்சாங்க. அதே போல் துவக்கிற பொழுதே கான்பூரில் தடை செய்யப்பட்டது. கான்பூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, பெசாவர் சதி வழக்கு, லாகூர் சதி வழக்கு அப்படின்னு அரசியலேக்க வரலாற்றிலே பெரிய சதி வழக்குகளை சந்தித்த கட்சியும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான். நிறைய அவரே சொல்லுவார் அடிக்கடி. 100 ஆண்டுகளில் சிலர் எது சாதனைன்னு கேட்குறாங்க. 100 ஆண்டுகளில் இந்தியாவுடைய நீதிமன்றங்களிலேயோ காவல் நிலையங்களிலோ 100 ஆண்டுகளில் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் கூட ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக காவல் நிலையங்களும் பதிவு செய்யப்பட்டதில்லை, நீதிமன்றத்திலும் தண்டிக்கப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லுவார். மீசை வைக்க மாட்டேன்ல அப்படி சொல்லலை. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிற ஒரு சமதர்ம சமூகம் வேணும்னு சொல்லுவார். அவர் மீசை வைக்கவும் முடியாமல் போனது காரணம்னா சித்திரவதைகள் தான். போலீஸ் சித்திரவதைகளில் அவர் சுட்டு மீசை வளராமல் போய்விட்டதுனால தான் அவர் மீசை வைக்கல, தவிர கூடாது என்ற எண்ணம் இல்லை. வருகிறது 100வது பிறந்த நாள். ஒரு உணவின் பழக்கம் ரகசியம் இருக்கா சார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இருக்கிறது நல்லா சாப்பிடுவார், நொறுக்கு தீனி நிறைய சாப்பிடுவார். அவங்க ஊர் பக்கம் இருந்து வருகிற அந்த சேவு, வேர்க்கடலை, இந்த பக்கம்லாம் திருநெல்வேலியில் நிறைய கடையில், கோவில்பட்டியிலேருந்து அவரும் பிறருக்கும் அதை கொடுப்பார். ஒரு பெரிய குடும்பமே இருக்கும். கோபு, கல்யாண சுந்தரம், தாப்பாண்டியன், நல்லக்கண்ணு, கேடிகே தங்கமணி, ஆதிமூலம், SS தியாகராசன், சீனிவாசன், ஒரு பெரிய பெரிய ஜெய்ஜாண்டிக் லீடர்ஸ் எல்லாருமே. அவங்கெல்லாம் இதை அப்படி அவர் கொண்டு வந்தாருன்னா பகிர்ந்து எல்லாம் சாப்பிடுவாங்க. அது ஒரு பெரிய சாதாரணமானதல்ல. அது இப்போ இருக்கிற முத்தரசன், பழனிசாமி, சுப்பராயன், இந்த மாதிரி பெரியசாமி, இந்த மாதிரி தலைவர்களிடமும் நெருங்கி பழகக்கூடிய பண்பாளர். அடுத்த தலைமுறையிட்டையும் பழகுவார், மாணவர்கள்ட்டையும் பழகுவார். தான் ஒரு பெரிய தலைவர் என்ற அந்த இடைவெளிலாம் இருக்காது. அவர் ரொம்ப எளிமையாக யாரும் பழகலாம். அவர் ஒரு முன்னுதாரணம், அந்த அரசியலில் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தது. அதிகமாக கோவப்படுவாரா சார் ஐயா? படுவார். கம்யூனிஸ்ட் கட்சியை சீண்டுகிற போது, அதன் கொள்கைகளை லட்சியங்களை சீண்டுகிற போது இயல்பிலேயே அவர் ஒரு கோபம் ஒன்று வெளிவரும். கோவப்படுவார். மனிதர்களுக்குரிய எல்லா குணாம்சங்களும் குணங்களும் உள்ளவர் அவர். கொள்கையால் தான் அவர் உயர்ந்து நிற்கிறார். பற்றி நிற்கிற கொள்கை மனித குலத்தின் விடுதலைக்கான கொள்கை. அந்த கொள்கை தான் அவரை உயர்த்தி நிற்கிறது அப்படின்னு அவரே நாங்களாம் சொல்லுவோம். எளிமை, நேர்மைன்னு பலர் இருக்கிறதான் செய்கிறாங்க இல்லையா? சங்கரையா, நெடுமாறன், இன்னும் பலர் இருக்கிறாங்க. அவரை பற்றி சொல்லும்போது இவங்களெலாம் சொல்லுவார். அவர் நல்லக்கண்ணு என்கிற பிம்பம் வெறும் நேர்மை மட்டுமல்ல, தியாகம் மட்டுமல்ல, விடுதலை கொள்கை, மானுடத்தின் மகத்தான விடுதலை கொள்கை, அதுதான் நல்லக்கண்ணு. அதை விலகிட்டு பார்க்க முடியாது. அப்படி ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கிறதுனால தான் அவர் ஜாதியை கடந்து நிற்கிறாரு, மதங்களை கடந்து நிற்கிறாரு, மனித குலத்தின் முழுநிறை விடுதலைக்காக நிற்கிறார். அதான் நல்லக்கண்ணு. வாழும்போதே முதல் நூற்றாண்டு விழா கொண்டாடுறது ஐயா? இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியில் எப்பொழுதுமே தலைவர்களின் பிறந்தநாள் விழாக்களை நாங்கள் கொண்டாடுவதில்லை. பெரும் தலைவர்களாக இருக்கிறாங்க எல்லாருமே. பார்த்தீங்கன்னா பாரிஸ் பெரிய பெரிய, நீங்கள் தமிழ்நாட்டிலே சி சுப்பிரமணியன் பெரும் செல்வந்தர். அவரது செல்வங்களை எல்லாம் அப்படியே கொடுத்தாரு கட்சிக்கு. கட்சி கட்டி கோவில் இதில் நம்ம பவானி சாகருக்கு அருகில் இருக்கிற மிக பிரம்மாண்டமான, ஈரோட்டில் மிக கோபிச்செட்டிப்பாளையத்தில் மிக பிரம்மாண்டமான கட்டிடம் அவருடைய சொத்து தான் அது. அவர் பாரிஸ் சார், அவங்க அண்ணன் ஐயப்பஸ், அவர் செல்வந்தர். கேடிகே தங்கமணி பெரும் செல்வந்தர். பார்வதி கிருஷ்ணன் பெரும் செல்வந்தர். NK கிருஷ்ணன் பெரும் செல்வந்தர். பெரிய பெரிய ஜெய்ஜாண்டைக்கு எல்லாம் பெரும் செல்வந்தர்கள் தான்.
நீங்கள் இந்தியாவில் அப்படி தான் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அந்த மாதிரி அந்த 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 செல்வந்தர் என்ற செருக்கு இருக்காது, பெரும் கல்வி கற்ற செருக்கு இருக்காது. எல்லாருமே தங்களை ஒடுக்கி கொண்டு தங்களை முன்னிறுத்தாமல் கொள்கை லட்சியம் அப்படின்னு வாழ்ந்தவர்களில் முதன் வரிசையில் தொடர் நல்லக்கண்ணு. அதான் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, பிறந்தநாள் அவர் விரும்பி பண்ணுறதில்லை. இது கண்டிப்பா சார். ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு கொஞ்சம் முக்கியமான தலைவர்கள்லாம் வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கலைஞர் வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இன்றைய முதல்வர் வீடு தேடி வந்து வாழ்த்துவார். இதில் அப்படியே பிரபலமாக ஆயிடுச்சு. தவிர்க்க முடியாமல் அவர் பிறந்த நாள் வந்துடுச்சு. அவர் கொண்டாடுவதில்லை, கட்சியும் தலைவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை, நினைவு நாளை தான் போற்றுக்கிறோம் நாங்கள். எங்கள் கட்சியில் ஒரு முறை இருக்குது. குடும்பமான வரைக்கும் எவ்வளோ எளிமையாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தருகிற நிர்பந்தத்தால் தான் வராத தவிர என்னை கொண்டாடுங்கள் என் பிறந்த நாள் என்று என்றைக்கும் அவர் சொன்னதில்லை. ஐயாவை பத்தி மறக்க முடியாத நினைவுகள் சார் உங்களுக்கு கூட பழகினது? பழகின சாப்பிடும்போது பகிர்ந்து சாப்பிடணும்னு நினைப்பார். அப்படியே பேசிகிட்டே இருக்கிற போது ஜீவா பற்றி பேசுவார், சிங்காரவேலர் பற்றி பேசுவார், பெரியாரை பற்றி பேசுவார், அம்பேத்கரை பற்றி பேசுவார், காந்தி பற்றி பேசுவார். இவர்களெல்லாம் ஒரு மறுவாசிப்புக்கு உள்ளாக்கணும்னு பேசுவார். ரொம்ப அப்படியே பேசிக்கொண்டே இருக்கிற போது வாழ்க்கையை கேட்பார். குடும்ப வாழ்க்கை எப்படி, இனி என்ன பண்ணுறீங்க, வாழ்க்கை சூழல் எப்படின்னு கேட்பார். ஒரு முறை பேசிட்டா அவர் விட்டு விலகி விட முடியாது. அப்படி இரண்டரை கலந்துருவார். தான் ஒரு பெரிய தலைவருங்கிற மாதிரியோ பெரிய பெரிய பொறுப்புகள் இருந்தோங்கிற மாதிரியோ நம்ம பெரிய அறியப்படுகிறவருங்கிற அந்த அந்த பிம்பம்லாம் அவருக்கு இருக்காது. மிகச்சாதாரணவர். ஒரு முறை பேசினால் அவருடன் அவர் நெருங்கி அவரை கட்டி அணைக்கத்தான் தோன்றும். கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்த்தாக்கா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இது எதுவும் வேறான்னு வர அவர். கட்சிக்கு ஏதாவது பங்களிங்க, எங்கள் பார்ட்டிக்கு ஏதாவது செய்யுங்க, ஏதாவது ஒரு நிமிடந்தோறும் கட்சிக்கு ஏதாவது அதை பற்றி சிந்திங்க அப்படின்றது அவருடைய அட்வைஸாக இருக்கும். எல்லா கட்சிகளையும் மதிப்பார், எல்லா தலைவர்களையும் மதிப்பார், யாரையும் அலட்சியப்படுத்துறதில்ல. ஒன்றில் தான் நாம் உயர்ந்து நிற்கிறோன்னு சொல்லுவார். வேறு எந்த கட்சியும் பற்றி நிற்காத ஒரு மனித குலத்தின் மகத்தான சர்வதேசியம் இந்த கொள்கைக்கு நிகரியதும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவார். எல்லா கட்சியும் மதிக்கணும், எல்லா தலைவர்களையும் மதிக்கணும், அவரவர்கள் தொண்டு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நமக்குள்ள சிறப்புகள் இருக்குது. இப்போ திரைப்படம் எடுத்துறீங்களா கூட இவ்வளோ கட்சி இருக்குது, தலைவர் இருக்காங்க, தொண்டாற்றிருக்கிறாங்க, பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு கூட திரைப்படம் வந்தாக்கா ஒரு அநீதியை எதிர்ப்பதற்கு, ஒரு போலீஸ் அராஜகத்தை எதிர்ப்பதற்கு, இல்லை நிலப்பரப்புகளின் அட்டகாசத்தை எதிர்ப்பதற்கு, மக்களினுடைய உரிமைகளுக்காக குரல் எழுப்பதற்கு ஒரு கம்யூனிஸ்ட் தான் தேவைப்படுது திரைப்படங்களில் கூட. வேறொரு பொருந்துறதில்லை, வேறொரு கட்சிக்காரர் பொருந்துறதில்லை. ஒரு சகப்பு துண்டு இருக்கும், இல்லை சேக்கோவராக இருப்பார், லெலின் இருப்பார், சகப்பு கொடியும் இருக்கும். இதுவே நூற்றாண்டின் சாதனை இல்லையான்னு அவர் சொல்லுவார். அது ரொம்ப அவர் சொல்லும்போது சாதாரணமாக சொல்லுவார். நம்முடைய மேடையில் தான் பாவலர் வரதராஜன் தோன்றினார், கங்கை அமரன் தோன்றினார், இளையராஜா தோன்றினார். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேடைகள் தான் அவர்களை வளர்த்து ஆளாக்கியதுன்னு. ஜெயகாந்தனை தலை சிறந்த ஜெயகாந்தனுக்கான இடம் நம்மளுடைய ஜனசக்தி தான், நம்முடைய கட்சி தான். பேராசிரியர் நாவாவை பெரிய நாட்டுப்புற இலக்கிய மேதை, அவரை வளர்த்தது நம்ம கட்சி தான். தோமுசி ரகுநாதன், ராஜ்நாராயணன், ரொம்ப இளவேனில் பெரிய 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 சிந்தனையாளர்கள்லாம் இருக்கிறாங்களா. இவர்களுக்கெல்லாம் இடதுசாரி மேடை கட்சி இவர்களை வளர்த்தெடுத்ததில் பெரும் பங்காற்றுதுன்னு சொல்லுவார். அவர் சொல்ல 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 அப்படி நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கலான்ற மாதிரி இருக்கும். யாரையும் அவர் நல்லா கவிதை படிப்பார், நிறைய நாவல் படிப்பார். புத்துயிர், தஸ்தாவெஸ்கி, டால்ஸ்டாய், கார்கி, அப்போல்லாம் தமிழ் நாவல் நிறைய படிப்பார். வள்ளுவர் நிறைய படிப்பார். இளங்கோடிகள், கம்பராமாயணம், மகாபாரதம் ரொம்ப படிப்பார். ஜீவா தான் இதெல்லாம் தமிழ் மேடையில் கொண்டு சேர்த்ததுன்னு நல்லா சொல்லுவார். ரொம்ப சங்கரையா அவரும் ஏறத்தாழ நிகரான தலைவர்கள் தான். இவரை பற்றி கேட்டால் அவர் சொல்லுவார், அவரை பற்றிக்கிட்டு இவர் சொல்லுவார். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் அது ரொம்ப தங்கள் பெருமைகள் சிறப்புகளை மறைத்து பிறத்தோடர்களின் பெருமைகளை சிறப்புகளை பேசுகிற பழக்கம் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் உண்டு. அந்த வகையில் அவரெல்லாம் அவர் எடுத்துக்காட்டு. பொதுவாழ்வின் இலக்கணம் தொடர் ஆர்என்கே. அதனால தான் கட்சியை கடந்து எல்லோரும் அவரை ஒரு முன்னுதாரணமான ஒரு மனிதர் இருக்கிறார் இல்லையா. ஊழலில் ஆட்படாமல், கடும் சொல் இல்லாமல், தொண்டு தியாகங்களையும் கூட பெரிதுபடுத்தாமல், மிக எளிதில் மனிதனுடன் அப்படியே மக்களோடு நீந்துகிற ஒரு தலைவராக இருக்கிறதுனால. ஆனால் அரசியல் என்பது இன்றைக்கி வேறு மாதிரி பிம்பமாயிடுச்சு இல்லை. அதிகாரம், செல்வ செருக்கு, நடை, உடை, பாவனைகள்லாம் மாறி. ஆனால் தான் டாக்டர் கலைஞர் முறை சொன்னார். அவருக்கு ஒரு விழாவில், நான் இப்பொழுதுதான் உண்மையை சொல்கிறேன், எனது இரு கண்களில் ஒரு கண் பழுதுபட்டு விட்டது, ஒரு கண் தெரியாது. அந்த பழுதுபட்ட கண் இல்லைன்னு நான் குறைபட்டதில்லை, அந்த இன்னொரு கண்ணாக நல்ல கண் இருக்கிறாருன்னார் அவர். அது ஒரு எவ்வளோ பெரிய பிம்பமாக இருங்க. அது சாதாரணமானதில்லை. கலைஞர் போன்ற பெரிய ஆளுமைகள், பெரிய தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு சொல்கிறாருன்னா அவர் மீது உள்ளார்ந்த அன்பும் மதிப்பும் இருக்குது. அது அவரது லட்சியம் சார்ந்தது, கோட்பாடுகள் சார்ந்தது, கட்சி சார்ந்தது.
அதை விலைக்கு நல்ல கண்ணு பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அவர். வணக்கம். 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 வணக்கம் சார். வணக்கம். நல்லக்கண் ஐயா போராளியான வரலாறு பத்தி சார். நல்லகண்ணு பேர் மட்டுமல்ல, அவர் வாழ்க்கையும் நல்ல பண்புகளை கொண்டது. அது மட்டுமல்ல, 100 ஆண்டு அவருடைய பிறந்த நாள் தொடங்குகிறது. அவருடைய வாழ்க்கையில் 20 வயதிலிருந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறார். படிக்கின்ற பொழுதே ஒரு சுதந்திர போராட்டத்தில் மாணவனாக கலந்து கொண்ட ஐயா நல்லகண்ணு கல்லூரியில் படிக்கின்ற பொழுது திருவிக்கா பேச்சை கேட்டு அந்த எளிமையை வாழ்க்கையில் கடைப்பிடிக்க தொடங்கினார். இலக்கிய மேதை ஜீவாவுடைய பேச்சை கேட்டு கம்யூனிஸ்ட் இயக்கத்து வந்தார். நீண்ட நெடிய வாழ்க்கையில் அவர் பட்ட துயரங்கள் என்பது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஒரு சிலர் தான் சந்தித்திருக்கலாம். நெல்லை சதி வழக்கு என்ற ஒரு சதி வழக்கு தேசம் சுதந்திரம் அடைந்த பின்பு கம்யூனிஸ்டுகளை தடை செய்யப்பட்ட காலகட்டத்தில் அந்த நெல்லை சதி வழக்கில் இணைக்கப்பட்டவர் நல்லகண்ணு. தலைமறைவாக இருக்கின்ற பொழுது காவல்துறையிடம் சிக்கிக்கொண்டார். அப்பொழுது மற்றவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று அடித்து கேட்டபோது கூட சொல்ல மறுத்ததனால், நீங்கள் காவியத்தில் கூட படித்திருக்க முடியாது, அந்த அயோக்கியத்தனமான போலீஸ் அதிகாரி நல்லகனுடைய மீசையை ஒவ்வொரு முடியாக எடுத்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார். கடைசி வரைக்கும் அந்த உண்மையை சொல்லவில்லை. அன்றிலிருந்துதான் மீசை வைப்பதையே கைவிட்டார் தொடர் நல்லகண்ணன். அதில் உயர்ந்தபட்சமாக நினைக்கிறது அவருடைய மாமனார் நெல்லை மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் வாழ்கின்ற சமூகத்தில் ஒரு கடை வைத்துக்கொண்டு அவர்கள் மத்தியில் அவரும் ஒருவராக வாழ்ந்தார். அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் செய்த சாதனைகள் கொஞ்சமல்ல. ஆனால் பாரதி பிறந்த அந்த மண்ணில், கப்பலொட்டி தமிழன் வ.உ. சிதம்பரம் பிறந்த மண்ணில் ஜாதி கலவரம் தொடங்கியது. அந்த நேரத்தில் தோழர் நல்லகனுடைய மாமனாருடைய உறவினர்கள் எல்லாம் இங்கே இருக்க வேண்டாம், வந்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது, இந்த மக்களுக்காக நான் பாடுபட்டிருக்கிறேன், அவர்களுக்கு என்னை பற்றி தெரியும், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அந்த ஊரிலே இருந்தார். ஆனால் ஜாதி வெறியர்கள் அவரை அவர் மனைவி கண் முன்னாலேயே கொலை செய்தனர். இந்த காலகட்டத்தில் மற்றவர்களாக இருந்தால் ஜாதி தன்னுடைய மாமனார் தாக்கப்பட்டதற்காக பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று செயல்பட்டிருப்பார்கள். ஆனால் தோழர் நல்லகண்ணு ஜாதி மோதலை தவிர்த்தார். இது திட்டமிட்ட கொலையாக இருந்தாலும் கூட திட்டமிட்டு வன்முறையை தூண்டக்கூடாது என்று சமாதான கொடியை வீசியவர் தோழர் நல்லகண்ணு. அதுவும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மாமனாரை இறந்த பின்பும் இப்படி ஒரு மனிதரை சந்திப்பது என்பது இலக்கியத்தில் கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான தோழர் நல்லகண்ணு எப்பொழுதும் படித்து கொண்டிருப்பார், எப்பொழுதும் எழுதி கொண்டிருப்பார். ஆடம்பரம் இல்லாதவர், அதிகம் பேசாதவர். ஆனால் மற்ற எழுத்தாளர்களை, குறிப்பாக அவருக்கு தெரிந்தவர் ஒருவர் திறமணியில் ஒரு கட்டளை இருந்தால் மற்ற தலைவர்களும் படித்து விட்டு போட்டு விடுவார்கள். இவர் படித்து அந்த கட்டளையினருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, உங்கள் கட்டுரையை படித்தேன், மிக அற்புதமாக இருக்கிறது, இப்படி பாராட்டக்கூடிய ஒரு தலைமுறையைச் சேர்ந்தவர் தோழர் நல்லகண்ணு. அவர் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்வது இந்த சமூகத்துக்கு நல்லது. சார், ஐயா கூட உங்களுக்கு இருக்கிற மறக்க முடியாத நினைவுகள் சார்? நான் 7 வயதிலிருந்து அவரை அறிவேன். நான் சொன்ன நெல்லை சதி வழக்குன்னு சொன்னேனே, நல்லகண்ணு கைது செய்யப்பட்டார்னு, அந்த நெல்லை சதி வழக்கில் என்னுடைய பெரியப்பாவும் இணைக்கப்பட்டவர். அவருங்க மினிஸ்டர். அதனாலே அவருடைய அவரை பற்றி அதிக நூல்னு நான் தான். அவரை பார்க்கின்ற பொழுது நமக்கு பிரமிப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தாத்தா மாதிரியே இருப்பார். இவர் என்ன தெரிஞ்சிருக்க போகிறார் அப்படின்னு. ஆனால் ஆழங்கால் பட்ட மனிதர். உதாரணமாக அவர் சொல்கிறதுனா, மற்றவர்களை எப்படி நேசிப்பார் என்பதற்கு, அவர் வீட்டுக்கு நான் ஒரு நாள் போயிருந்தேன். நான் அவர்கிட்ட ரொம்ப கலவைக்கில் பேசுவேன், உரிமையோடு. அப்போ கேட்டேன், நாளை எங்கே கூட்டத்துக்கு போகிறீங்கன்னு. மயிலத்தில் பெண்கள் இன்ஜினியர்களில் பேச கூப்பிட்ருக்காங்கன்னாரு. நானும் வரேன்னு. அப்போ நாளை காலைல வந்துடுங்க, 9 மணிக்கு 2 பேரும் போவோம், பேராசிரியர் கூப்பிட்டு போகிறேன். நான் 8:45 போயிட்டேன். 2 பேரும் போனோம். அந்த கல்லூரி தாளாளரும் முதல்வரும் வாசல் நின்று அவர் காலை தொட்டு கும்பிட்டு வணங்கி கூப்பிட்டு போனாங்க. அவர் பெரியவர், நான் யார்?
இனி யாருன்னே தெரியாது. நான் அவர் கூட போகிறேன். அப்போ தாளாளர் ரூமில் உட்காந்துருக்கும்போது அவரை பற்றி ஐயா அவங்கள அப்படி கேட்ட இப்படி இடைமறித்து இவர் கவிஞர் ஜீவபாரதி பெரிய பேச்சாளர், நல்ல எழுத்தாளர்னா அந்த பிரின்சிபால் சொன்னார், ஐயாவுடைய பேட்டியை நாங்கள் தொலைக்காட்சியெலாம் பார்த்துட்டோம்னாலும் கூட்ட ஆரம்பித்தாச்சு. 500 பெண்கள் மாணவிகள். நான் முன் வரிசையில் உட்காந்துருக்கேன். அவர் மேடையில் பேசுகிறார். கொடுத்த தலைப்பு அரசியலில் நாணயம். அதில் பேசுகிறார். அவர் பேசுறது மற்ற மேடை பேச்சாளர் மாதிரி அடுக்குமொழியோ அலங்கார வார்த்தைகளோ இருக்காது. நம்ம வீட்டில் ஒரு தாத்தா பேசுகிற மாதிரி பேசுவார். பெண்கள் கூட அதை குறிப்பிடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது பேச்ச போகிறான். நான் முன் வரிசையில் உட்காந்து இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் பேசி முடிச்சோன்னே பிரின்சிபால் மேடையிலேருந்து கீழே வந்தார். ஐயா நீங்கள் மேடையில் பேசுங்கன்னார். எனக்கு ஒரு அதிர்ச்சி. என்னையா சொல்கிறீங்க? அவர் பேசுவதற்கு முன்பு என்ன பேச சொல்லலாம், அவர் பேசிய பின்பு பேசுவது மரபல்ல, முடியாதுன்னு. அதுக்கு அவர் சொன்னார், இல்லை ஐயாவே நீங்கள் பேசணும்னு விரும்புகிறார். இது எங்கேயாவது எதிர்பார்க்க முடியுமா? தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவர் பேசின பிறகு அவர் அன்னவுன் பிரச்சனை என்னையே நான் பேசணும்னு சொன்னார். எனக்கு ஒரே திகைப்பு. அவர் விரும்புகிற போது அப்போ மேடையில் போய் சொன்னேன், இந்த கல்லூரிக்கு என்னை பேச அழைக்கவில்லை, தோழர் நல்லகண்ணுவும் என்னை அழைக்கவில்லை, நானாக வந்தேன். ஏன் வந்தேன் என்றால், இவர் எதற்கு பேச கூப்பிட்டீர்கள்? ஒரு அமைச்சரையோ ஒரு எம்எல்ஏவோ மற்றவர்களை கூப்பிட்டீங்கன்னா அவர் வீட்டிலேருந்து இந்த கல்லூரி வரைக்கும் கட் அவுட் வைக்கணும். இல்லைன்னா இந்த கல்லூரி பிரின்சிபாலை கட் அவுட் பண்ணிடுவார். இவருக்கு எந்த விளம்பரம் தேவையில்லைனால தான் இவர் கூப்பிட்ருக்கீங்க. தலைப்பு அற்புதமான தலைப்பு கொடுத்துருக்கீங்க, அரசியலில் நாணயம்னு. அரசியல் நாணயத்தை பற்றி தமிழ்நாட்டில் பேசுவதற்கு இவரை விட்டால் வேறு நாதி கிடையாதுன்னு பேசி முடித்த பிறகு 2 பேர் காரில் வர்றோம். அப்போ சொல்கிறாரு, 5 நிமிஷத்தில் ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க. ஒரு தலைவர்கள் ஒரு சாதாரண பாராட்ட மாட்டாங்க, அந்த பண்பு இருக்காது. ஆனால் காரில் வரும்போது சொல்கிறாரு, 5 நிமிஷத்தில் பிரமாதமாக பேசுனீங்க, பெண்கள் பூரா கைதட்டினாங்க. இப்படி ஒரு தாயுள்ளம் கொண்ட தலைவர் இதை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. நடிப்பார்கள், இவருக்கு நடிக்க தெரியாது. அப்படி ஒரு எளிமையான வாழ்க்கை. அவரை பற்றி நான் ஒரு புத்தகம் எழுதினேன், தொகுத்தேன். அந்த புத்தகத்தை தான் பல பேர் படிச்சுட்டு இருக்காங்க. எளிமையின் சிகரம் எங்கள் நல்லகண்ணுன்னு. எளிமையின் சிகரம், உண்மையிலே சிகரமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு அப்பழுக்கற்ற மனிதர். இந்த காலகட்டத்தில் எவரும் அவருக்கு இணையாக சொல்ல முடியாது. பதவியில் இருக்கலாம், பணம் இருக்கலாம், இவரை போன்ற மனிதாபிமானமிக்க தலைவர்கள் தமிழகத்தில் அரிதாகி கொண்டு வருகிறார்கள். இவரை போன்றவர்கள் இன்னும் நீண்ட காலம் வாழ்வது தமிழ் சமூகத்துக்கு நல்லது. தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் ஆரம்ப நிலை உறுப்பினராக இணைந்து இன்று இந்திய தேசிய அளவில் இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று செயல்படுகிறேன் என்றால் அதற்கான அரிச்சுவடியை கற்றுக் கொடுத்தது தோழர் நல்லகண்ணு அவர்கள். தோழர் நல்லகண்ணு ஒரு பெரிய விவசாய குடும்பத்தில், ஒரு வசதியான குடும்பத்தில், எல்லா வசதிகளும் இருந்த குடும்பத்தில் பிறந்தவர். சிறு வயதில் காலனி ஆட்சிக்கு எதிராக திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்த சுதந்திர போராட்ட பெருநெருப்பின் வெம்மை இவரையும் பாதித்தது. இன்டர்மீடியட் படிப்பை பாதியில் விட்டுவிட்டு தேச விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்து கொண்டார்கள். தேச விடுதலை போராட்டத்தில் பயணித்த போது மாபெரும் அறிஞர்களான தமிழறிஞர்களான திருவிக போன்ற பெரியவர்களோடு ஈர்க்கப்பட்டு அவருடைய இலக்கிய பணியும் சேர்ந்து கொண்டது. இலக்கியத்திலும் தேர்ந்தவர், அடித்தட்டு மக்களோடு சேர்ந்து பணியாற்றுவதிலும் வல்லவர், எந்த பிரச்சனைகளையும் நிதானமாக அணுகக்கூடிய மிக மிக நல்லவர். இப்படி எல்லா வார்த்தைகளுக்கும் பொருத்தமான தோழர் நல்லகண்ணு அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு கட்சி முடிவுகளை நிறைவேற்றுவதில் பிடிவாதமாக செயல்பட்டவர். காலஞ்சென்ற விடுதலை போராட்ட வீரர் தோழர் பி. சீனிவாசராவ் அவர்களோடு அடையாளப்படுத்தப்பட்டவர். மார்க்சிய அறிஞர் பேராசிரியர் நா. வானமாமலை போன்ற அறிஞர்களோடு இணைந்து செயல்பட்டவர். நடமாடும் அறிவுச் சுடராக திகழ்ந்த பெரியவர்,
பா. மாணிக்கம் அவர்களுடைய வழிநடத்தலில் செதுக்கப்பட்டவர். மிக மிக அடையாளமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு நேர்மையான சின்னத்தின் அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருக்கு 100வது பிறந்த நாள். இந்த 100 ஆண்டுகளில் அவர் விவசாயிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக, ஆதிவாசி மக்களுக்காக, பழங்குடி மக்களுக்காக, பெண்களின் உரிமைக்காக, இப்படி எல்லா தரப்பு மக்களுடைய நலனுக்காகவும் பாடுபட்டிருக்கிறார். குறிப்பாக சமூகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்று ஜாதிய ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராடி இருக்கிறார். இதன் காரணமாக அவருடைய குடும்பத்திலேயே இழப்புகளை சந்தித்திருக்கிறார். இப்படி எல்லா வகையிலும் நல்லுதாரணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தோழர் நல்லகண்ணு இன்னும் பல ஆண்டுகள் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள விவசாய தொழிலாளர்களின் சார்பாக வாழ்த்தி அமைகிறேன். நன்றி.